பர்ஸ் காலியாக நினைக்காதீங்க. நீங்க செலவழிக்க பர்ஸ்ல பணம் ஊறிக்கிட்டே இருக்கும், இன்னும் கொடுத்துட்டே இருப்பீங்க. இது குறையவே குறையாது. நீங்க கொடுக்க கொடுக்க காலியாகாது, நீங்க கொடுக்க கொடுக்க உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால. பஞ்ச காலம், தண்ணி கிடையாது, மழை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இவன் நிலத்துல மட்டும் எப்படிங்க 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லிக்கணும். என்ன யோசனை வருது நமக்கு? பணம் போகுது, நான் சொல்றேன் பணம் ஊறுது. விதைக்கிறவனுக்கு தராரா? நீங்க செலவழிச்சு நீங்க என்ன பண்றாரு? இதெல்லாம் ஆபிரகாம் தசமமா செலுத்தினான். தசமமா செலுத்தினால பணம் போச்சா, பணம் வந்துச்சா? போகவும் செஞ்சது, விதைக்கவும் செஞ்சோம். விதைக்கிறவனுக்கு நீ என்ன விதைச்சியோ அதையும் நான் தரேன், சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் தரேன், நீதியும் வெளிச்சம் தரேன். நீங்க விதைக்கிறது அது செலவில்லை, அது ஒரு முதலீடு மாதிரி.